ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्तु अन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। हरि ओम्। हरि ओम्। இது தென்னாலிராமன் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கதையில் நடந்ததா சொல்லலாம். உண்மைதானாங்கிறது உறுதிப்படுத்திக்கணும். கிருஷ்ணதேவராயர்கிட்ட ஒரு வழக்கு வந்தது. ஒரு அப்பா தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பங்கு வச்சார். பொதுவாக இந்த காலத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சொத்தெல்லாம் சமமாக பங்கு வைக்கணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் எனக்கு கூடுதலாக பங்கு வைக்கணும், மற்றவங்க எந்தாலையும் போனாலும் போட்டுன்னு நினைப்பாங்க. பொதுவாக அந்த காலத்தில் எப்படின்னா, அது அப்பாவுடைய விருப்பம். ஒவ்வொரு பிள்ளைய பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணிக்குவார். இந்த அப்பா என்ன பண்ணார், அவருக்கு 3 பிள்ளைகள். அப்போ அவருடைய சொத்துக்களை எல்லாம் 3 பிள்ளைகளுக்கும் ஒரு விதமாக பங்கு வச்சிட்டார். அதில் ஒரு பிள்ளைக்கு ஒரு பங்கு நிலம் இருக்கும். அசையும் சொத்து அசையாம சொத்துலாம் இருக்கும் இல்லையா, நிலம் இருக்கும், அப்புறம் வீடு இருக்கும், பணம் இருக்கும், இப்படி பல விதமாக இருக்கும். இந்த பெரியவருக்கு கொஞ்சம் யானைகள் இருந்தது. யானைகள் மட்டும் இருந்திருக்காது, ஆடு மாடு குதிரை எல்லாமே இருந்திருக்கும். அதில் யானைகள் பங்கு வைக்கிறதுல ஒரு சிக்கல் வந்துச்சு. மீதி எல்லாம் 3 பிள்ளைகளும் கரெக்டாக பங்கு வச்சுட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா எழுதி வச்ச மாதிரி பங்கு வச்சுக்கிட்டாங்க. ஒரு பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை இருந்தால் அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி பங்கு. ஒரு வீட்டில் கணவன் மனைவி 2 பேரும், அதாவது மகனும் மருமகனும் வேலைக்கு போனால் அதுக்கு ஒரு மாதிரி பங்கு. ஒரு வீட்டில் பொம்பளை பிள்ளை இருந்தால் அந்த வீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி பங்கு. இப்படியெல்லாம் வரும். 3/4 வீடுகள்லையும் சொத்து பங்கு வைக்கிறதுன்னு வந்துட்டா ஏதோ சாவும் போது தலையில் தூக்கி கொண்டு போகிறது மாதிரி அடித்தடி வெட்டு குத்து தான். இந்த வீட்டில் இந்த அண்ணன் தம்பிகளெல்லாம் அப்படி இல்லை, ரொம்ப நல்ல பிள்ளைகள், எல்லாத்தையும் நல்லபடியாக பங்கு வச்சுட்டாங்க. அப்பா என்ன சொன்னாரோ அதை நம்ம கேட்டுக்கிடணும் அப்படின்னு இவெல்லாம் பங்கு வச்சுட்டாங்க. கூட குறையெல்லாம் அவங்க பார்க்கல. ஆனால் இந்த யானைகள் பங்கு வைக்கிறதுல ஒரு சிக்கல். அப்பா என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, பாதி மூத்த பிள்ளைக்கு 3ல் 1 2வது பிள்ளைக்கு, 9ல் 1 3வது பிள்ளைக்கு, அப்படி பங்கு வச்சதுல பிள்ளைகளுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் பொறாமை எல்லாம் இல்லை. அப்பா என்ன சொன்னாரோ, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை
அதனால பிள்ளைகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சிக்கல் எங்க வந்ததுன்னா, அப்பா விட்டுட்டு போனது 17 யானை, 17. இந்த 17 பங்கு வைக்கும் போது இப்போ காந்தியடிகள்கிட்ட, நேருகிட்ட, சர்தார் வல்லபாய் பட்டேல்கிட்ட, இந்த மாதிரியா யோக்கிய சிகாமணிகிட்ட எல்லாம் கூட போடணும்னு நீங்க போட்டுக்கங்க. இந்த மாதிரி யோக்கிய சிகாமணிகிட்ட எல்லாம் கொடுத்துருந்தா அதுக்கு என்ன வெட்டி கூறு போட்டுருவோம் சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு பக்கம், பங்களாதேஷ் ஒரு பக்கம், ஹைதராபாத் ஒரு பக்கம், கத்தியவார் ஒரு பக்கம், புனே ஒரு பக்கம், பாண்டிச்சேரி ஒரு பக்கம், கோவா ஒரு பக்கம், இப்படி கூறு போட்டிருந்திருப்பாங்க. ஆனா இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். அதனால இந்த பிள்ளைகள் சரி வெட்டி பங்கு போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கல. யானைக்கு எந்த சேதாரம் வரக்கூடாது, சேதாரம் இல்லாம சொத்த பங்கும் வைக்கணும். பாரத மாதாவுக்கு எந்த சேதாரமும் வரக்கூடாது, சேதாரம் இல்லாம பங்கு வைக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எல்லாம் இந்த சுதந்திர போராட்டத்துக்கு போராடினவங்க நினைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த பிள்ளைகள் அப்படி நினைச்சாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல ராஜா கிட்ட போவாங்க. சுப்ரீம் கோர்ட் எல்லாம் கிடையாது. நல்ல காலம் அந்த காலத்துல சுப்ரீம் கோர்ட் இல்லை, இருந்திருந்தா நாடு விளங்காம போயிருக்கும். இவங்க ராஜாட்ட போனாங்க. இந்த ஃபுட்பால்ல பந்து அங்கேயும் இங்கேயும் அடிக்கிறது மாதிரி நம்மளை அந்த கோர்ட்டுக்கும் இந்த கோர்ட்டுக்கும் அலக்கழிச்சே சாவடிச்சிருவாங்க. 2 கோமாளிகள் சொல்லுவாங்க, எல்லா மசாதையும் நாங்களே பாஸ் ஆக்கிட்டோம். அடுத்த 5 பேர் சொல்லுவாங்க, இல்லை அதெல்லாம் அடிச்சா குளிச்சா சரி வராது அப்படின்ட்டுருவாங்க. இது நம்ம சுப்ரீம் கோர்ட்டுடைய லட்சணம். ஆனால் அந்த காலத்தில் ராஜா அப்படி இல்லை. ராஜானா மக்களுக்கு தெய்வம். நீங்கள் இப்போவும் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய வீடுகளில் ராஜாக்களுடைய படத்தை அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. உத்திராடம் திருநாள், மார்த்தாண்டவர்மா அப்படின்னு எல்லாம். அந்த அளவுக்கு ராஜா மேலே மரியாதை. ராஜாக்கள் மக்களுக்காக வாழ்ந்திருப்பாங்க. அதனால இந்த பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, ராஜா கிட்ட போனாங்க. கிருஷ்ணதேவராயர், அவருக்கு ஒத்தாசைக்கு தெனாலிராமன் இருக்கார். கிருஷ்ணதேவராயர்கிட்ட தங்களுடைய வழக்க சொன்னாங்க, பிரச்சனையை சொன்னாங்க. இப்படி அப்பா பங்கு வச்சாங்க, எல்லாத்தையும் பங்கு வச்சுட்டோம், அசையும் சுத்து எல்லாத்தையும் பங்கு வச்சுட்டோம். கொஞ்சம் யானைகள் இருக்கு, அதை மட்டும் பங்கு வைக்கிறதுல எங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு, எப்படி பங்கு வைக்கணும்னு தெரியல. அப்பா பெரிய அறிவாளி, இந்த காலத்து பிள்ளைகள் அப்பா விவரம் கேட்டவன், தெரியாம பங்கு வச்சுட்டான், நம்ம சூரியத்து பங்கு வச்சிருப்போம் நினைச்சிருப்பாங்க. அந்த காலத்து பிள்ளைகள் அப்படி இல்லை. அப்பா அறிவிலையும் அனுபவத்திலையும் பெரிய ஆளு. அதனால அப்பா ஏதோ ஒரு ஐடியா வச்சிருந்திருப்பாரு. அதனால நமக்கு தெரியல, நம்ம போய் ராஜா கிட்ட கேட்போம்னு ராஜாட்ட வந்தாங்க. கிருஷ்ணதேவராயர் அவருக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருந்தது. இருக்கவே இருக்காங்க கைவசம். ஆபத்து காத்தான் தெனாலிராமன் அனுப்பி, நீ போய் இந்த பிரச்சனை தீர்த்து கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். தெனாலிராமன் சொன்னாரு, ராஜா ஒரு விண்ணப்பம், எனக்கு நான் இந்த பிரச்சனையை தீர்க்கன்னா எனக்கு பட்டத்து யானைக்கு மேல ஒரு சவாரி தரணும் அப்படின்னு. ராஜா நீ பிரச்சனையை தீர்த்தா போறோம், பட்டத்து யானை சவாரி தானே, பரவாயில்ல போயிட்டு வா. ராஜா தான் போவாரு பட்டத்து யானையில, பரவாயில்ல நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பட்டத்து யானை சவாரி கொடுத்துட்டார். இவரு பட்டத்து யானையில ஏறி அந்த 3 பேர் வீட்டுக்கு போனார். போய் உங்க யானைகளை எல்லாம் வரிசையா விடுங்க அப்படின்னாரு. எல்லா யானைகளையும் வரிசையா விட்டாங்க. இவர் பட்டத்து யானையோட போய் அந்த வரிசையில இவரு நின்றுக்கிட்டார். நின்றுக்கிட்டு, மூத்தவனுக்கு எவ்வளவுப்பா? அது பாதி. இங்க எத்தனை இருக்கு? 18. பாதி எவ்வளவு? 9. எடுத்துக்கோ. அடுத்தது 2வது பையன் கிட்ட, உனக்கு எவ்வளவுப்பா? அது 3ல் 1. 18ல் 3ல் 1 எவ்வளவு? அது 6. இந்தா 6 எடுத்துக்கோ.
கடைசி பிள்ளைகிட்ட கேட்ட உனக்கு எவ்வளவுப்பா? 9ல் 1. 18ல் 9ல் 1 எவ்வளவு? 2. இந்த 2 எடுத்துக்கோ அப்படின்னாரு. இவர் பட்டத்து யாரையில திரும்பி ராஜா கொட்டாரத்துக்கு வந்துட்டார். வேதாந்தம் தீர்க்க முயற்சி பண்ணக்கூடிய பிரச்சனையும் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். பிரச்சனை தீர்ந்துடும், ஆனா எதுவுமே நடந்தது மாதிரி இருக்காது. எல்லாம் அப்படியே இருக்கும். உலகம் அப்படியே இருக்கும், நீங்க அப்படியே இருப்பீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் அப்படியே இருப்பான், மாமனார் மாமியார் எல்லாம் அப்படியே இருப்பாங்க, புருஷன் அப்படியே தான் இருப்பாரு. ஆனா உங்க பிரச்சனை சால்வ் ஆயிரும். பொதுவா நாம கையாளக்கூடிய முறைக்கு இப்படி ஒரு பேர் சொல்லலாம், அருந்ததி நியாயம் அப்படின்னு. ஷாக்கா சந்திர நியாயம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நியாயம் அப்படின்னா நம்ம வழக்கமாக நினைக்கிற நியாயம் அநியாயம் அந்த அர்த்தம் இல்லை. அல்லது நியாய சாஸ்திரம், லாஜிக் ஃபிலாசபி ஒன்று இருக்கு, அதுவும் இல்லை. அல்லது அந்த அர்த்தம் வேணா கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். உதாரணம்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்தூண நிக்ன நியாயம். இப்போ நான் சில விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்கிறேன், வேற வேற கோணத்தில் சொல்கிறேன். இது எதுக்காக வேண்டி அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை சொன்ன போது ஒரு விதமாக புரிஞ்சிருக்கலாம், அதை இன்னொரு விதமாக சொல்லும்போது இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவீங்க, இன்னொரு விதமாக சொல்லும்போது இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. இப்படி புரிய வைக்கிறதுக்கு ஸ்தூண நிக்ன நியாயம்னு பேர். அதாவது இந்த காலத்தில் இருக்கான்னு தெரியல, பழைய காலத்தில் கல்யாணம் கோவில் திருவிழாக்கெல்லாம் பந்தக்கால் நடுவாங்க. இந்த பந்தக்காலுக்கு இப்போ இந்த பிறைக்கு கால் நடும்போது ஒவ்வொரு தூணையும் குழி தோண்டி நட்டுக்கிட்டு அசைச்சு பார்ப்பாங்க. அசைஞ்சதுன்னா திருப்பி கல்லெல்லாம் சைடில் போட்டு குத்தி இருக்குவாங்க, திருப்பி அசைச்சு பார்ப்பாங்க. அசைஞ்சதுன்னா திருப்பி கல்லெல்லாம் போட்டு குத்தி இருக்குவாங்க, திருப்பி அசைச்சு பார்ப்பாங்க. எது வரைக்கும் அசைக்கும் போது அது அசையாம ஸ்ட்ராங்கா நிக்குதோ அது வரைக்கும் அசைச்சு அசைச்சு பார்ப்பாங்க. இப்படி அசைச்சு அசைச்சு பார்க்கறது, தூணை அசைச்சு அசைச்சு பார்க்கறத ஸ்தூண நிக்ன நியாயம்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய நியாயங்கள் இருக்கு. இது மூலமா எளிமையா ஒரு சில விஷயங்களை புரிய வைக்க முடியும். இப்போ சத்ரி நியாயம் நம்ம கீதையில பார்க்க போறோம், அல்லது சப்தபர்ணி நியாயம்னு ஒரு 2 நியாயம் இருக்கு. ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். இப்ப நான் முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள்னு சொல்றேன். முஸ்லீம்கள் எல்லாம் பயங்கரவாதிகள். உடனே நீங்க கேட்பீங்க, எல்லா முஸ்லீமா அப்படின்னு கேட்பீங்க. சொல்லுவேன், இல்லை இல்லை, பெரும்பான்மையானவங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி எல்லா கேரளாக்காரங்களும் கொடை வச்சிருப்பாங்க அப்படின்னு. எல்லா கேரளாக்காரங்களுமா? இல்லை இல்லை, பெரும்பான்மையானவங்க. ஏழிலம்பாலைன்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல எல்லா கிளையிலும் 7 இலை இருக்கும். எல்லா கிளையிலையுமா? இல்லை இல்லை, பெரும்பான்மையான கிளையில 7 இலை இருக்கும். பொதுவாக பாதுகை எல்லாம் செய்யறதுக்கு அந்த ஏழிலம்பாலை மரத்தை தான் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன பேருன்னு எனக்கு தெரியல. ரிஷிகேஷில் ஆசிரமத்தில் நின்றுது, அங்கே என்ன பேர் சொன்னாங்கன்னு இப்போ மறந்துட்டேன், ரொம்ப காலம் ஆகி போச்சதுனால. எப்படியானாலும் இது மாதிரி இன்னொரு கூத்து நடந்தது. உலக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மாநாடு. எல்லா நாட்டு அறிவியல் அறிஞர்களும் பங்கெடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் அவங்க நாட்டினுடைய வீர தீர பிரதாபங்களை பற்றி எடுத்து சொல்லி அப்படி காலரை இருந்தால் தூக்கி விட்டுக்கிட்டாங்க. எல்லாரும் என்ன மாதிரி காலர்லாம் இருப்பாங்களா?
மீசை இருக்கிறவங்க மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டாங்க. இப்போ அமெரிக்காக்காரங்க வந்தாங்க. அது நாங்க வானத்தை தொட்டுக்கிட்டு போகக்கூடிய ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு. உடனே எல்லாரும் வானத்தை தொட்டுக்கிட்டா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, 1 இன்ச்சு கீழே. ஏன்னா வானத்தை தொட்டுட்டு போனால் உரசிடப்படாதுன்னு அக்கறையில் கேட்டாங்க. இல்லை 1 இன்ச்சு கீழே அப்படின்னு. இது பைபிள் படித்த சயின்டிஸ்டாக இருக்கும், நல்ல சயின்டிஸ்டாக இருக்காது, அதனால அப்படி சொன்னார். அடுத்தது ஜப்பான்காரன் வந்தான். ஒருத்தருடைய பெருமையை சொல்லி ஜப்பான்காரன் முறை வந்தது. அவன் சொன்னான், நாங்கள் தரையை தொட்டுக்கிட்டு போகக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு. எல்லாரும் தரையை தொட்டுக்கிட்டா அப்படின்னு கேட்டாங்க. அவன் இல்லை இல்லை, 1 இன்ச்சு மேலே, தரையை தொட்டுட்டு போனால் உரசிடும் இல்லை அப்படின்னா. அப்படியே ஒவ்வொருத்தர் அவங்க வீரதீர பிரதாபத்தை சொல்லி இந்தியாக்காரன் முறை வந்தது. இந்தியாக்காரன் சொன்னான், இவங்க எல்லாம் சும்மா வீம்புக்கு பெருமை அடிக்கிறத பார்த்து இந்தியாக்காரனுக்கு பொறுக்கலை, அதனால் இவங்களுக்கெல்லாம் ஒரு குட்டு குட்டணும், மட்டம் தட்டணும்னு நினச்சான். அதனால் இந்தியக்காரன் சொன்னான், நம்ம நாட்டில் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான விஷயங்களை கண்டுபிடிச்சு நம்ம நல்ல பயத்தையும் பொத்திக்கிட்டு நல்ல அடக்க ஒடுக்கமாக இருக்கும், இவனை இப்படி துள்ளிட்டு தெரியானே, நேற்றுக்கு என்னத்தையோ 2 விஷயத்த கண்டுபிடிச்சிக்கிட்டு அப்படின்ட்டு இந்தியாக்காரனுக்கு ஒரு எண்ணம். அப்போ இந்தியாக்காரன் சொன்னான், அவன் முறை வந்த உடனே, அது நாங்கள் எல்லாம் மூக்கால சாப்பிடுவோம். உடனே எல்லாரும் அசந்து, மூக்காலையா அப்படின்னா. இல்லை இல்லை, 1 இன்ச்சு கீழே அப்படின்னு. இதை மாதிரி எல்லா முஸ்லீம்களும் பயங்கரவாதிகள், எல்லா முஸ்லீம்களும் அப்படின்னா. இல்லை இல்லை, பெரும்பான்மையானவங்க. இப்படி எல்லாரும் சொல்லிக்கிட்டு அதுக்கு பெரும்பான்மையானவங்க அப்படின்னு அர்த்தம் எடுக்கிறதுக்கு சப்தபர்ணி நியாயம், சத்ரி நியாயம் அப்படின்னு பேர். இதை மாதிரி நியாயத்தில் ஒன்று தான் அருந்ததி நியாயம். பிரதம மல்ல நியாயம்னு ஒன்று இருக்கு, அது விட்டு போச்சு. அதை வேணும் சொல்லிடுறேன், அது ஏன்னா நம்ம கான்டெக்ஸ்டுக்கு சம்மந்தம் உள்ளது, அதனால் அதை சொல்லிட்டு அருந்த நியாயத்துக்கு வரேன். இப்போ நீங்க ஒரு மல்யுத்த வீரர், மைக் டைசன், இப்போ யார் இருக்கான்னு எனக்கு தெரியாது, மைக் டைசன் ஒரு ஆள் இருந்தார் ஒரு காலத்தில். நம்ம இப்போ கரண்ட் டாப்பிக்கில் டச்சில் இல்லை. அந்த மைக் டைசன் பெரிய குத்துச்சண்டை வீரர். இப்போ நீங்கள் ஒரு குத்துச்சண்டை வீரர், நீங்கள் போய் என்ன சொல்கிறது, சோனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் இப்படிலாம் ஒவ்வொன்றா விளையாடி போனா ரொம்ப நாளாகும். நீங்கள் போய் மைக் டைசனையே சண்டையை கூப்பிட்டு அவனையே மூக்குடைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் தான் உலக சாம்பியன். ஏன்னா உலக சாம்பியனாக யார் இருந்தாங்களோ அந்த மைக் டைசனை நீங்கள் வீழ்த்திட்டீங்க, அப்போ நீங்கள் தான் உலக சாம்பியன். இப்போ காஸ்பராவா ஆனந்த் விஸ்வநாதன் செஸ்ல தோற்கடிச்சிட்டாருன்னா ஆனந்த் விஸ்வநாதன் உலக சாம்பியன். இப்போ ஒரு பையன், பேர் மறந்துட்டேன், டக்குன்னு வரல, ஒரு சின்ன பையன், கார்சனை நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் தோற்கடிச்சிட்டாரு, பிரக்ஞானந்தா கார்சனை தோற்கடிச்சிட்டார். உலக சாம்பியன் கார்சனை தோற்கடிச்சிட்டா அப்புறம் பிரஜானானந்தா தான் உலக சாம்பியன். இப்படி யாரு பெரிய ஆளோ அந்த ஆளை நம்ம தோற்கடிச்சிட்டா நம்ம பெரிய ஆளாயிரும். இதுக்கு பிரதம மல்ல நியாயம்னு பேர். நமக்கு உலகத்துல நமக்கு பலவிதமான பிரச்சனை இருக்கு. உடம்பால பிரச்சனை, மனசால பிரச்சனை, அறிவால பிரச்சனை, இப்படி நமக்கு பணத்தால பிரச்சனை. நிறைய பேர், நான் திருப்பி பிரதம நேரத்துக்கு வரணும், மறந்து போன ஞாபகப்படுத்துங்க. நிறைய பேர் இந்த காலத்தில் என்ன நினைக்காங்க அப்படின்னா,
பணம் தான் ஒரே பிரச்சனை. பணத்தை சம்பாதிச்சுட்டா அது எந்த வழினாலும் சரி, குறுக்கு வழியானாலும் சரி, அயோக்கிய வழியிலானாலும் சரி, ஊழல் பண்ணியானாலும் சரி, லஞ்சம் வாங்கினாலும் சரி, பணத்தை சம்பாதிச்சுட்டா அப்புறம் உலகத்தில் எல்லாரும் நம்மளும் வச்சிருவாங்க, நாம தான் பெரிய ஆளு. நீங்க யோசிச்சு பாருங்க, மரியாதைக்குரியவர்கள் எல்லாம் பணக்காரர்களான்னு பார்த்தா கிடையாது. பணக்காரர்கள் எல்லாம் மரியாதைக்குரியவர்கள் தான் அப்படியும் கிடையாது. அதனால பணத்துக்கு மதிப்பு கிடையாது. ஆனா நாம நிறைய பேர் பணத்துக்கு தேவையில்லாத ஓவர் டியூ, தேவையில்லாத மரியாதை கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பணத்தால சாப்பாட்டை வாங்கலாம், பசிய வாங்க முடியுமா? முடியாது. நீங்க பணத்தால புஸ்தகத்தை வாங்கலாம், அறிவை வாங்க முடியுமா? முடியாது. நீங்க பணத்தால பஞ்சு மெத்தைய வாங்கலாம். இப்பெல்லாம் நிறைய பேர் எங்க மெத்தை தான் பெருசுன்னு விளம்பரம் போட்டு ஊரே ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்க பஞ்சு மெத்தைய வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியுமா? முடியாது. வேதாந்தத்துக்கு வந்திருக்கிறவங்க, பகவத்கீதைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் ஞாபகம் வைக்க வேண்டிய இன்னொரு பாயிண்ட், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், ஒரு இடம் இருக்கும். அதுக்குரிய இடத்தை கொடுக்கணும், அதுக்குரிய லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கணும். அப்பந்தான் உலக வாழ்க்கை சுமூகமா இருக்கும். இல்லைன்னா குழப்படி ஆயிடும். நான் இப்படி நினைக்கிறேன், சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு அப்பப்போ சில டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். உங்களை எத்தனை பேர் அந்த டிப்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுக்கீங்க, குறிச்சு வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. யாராவது குறிச்சு வச்சிருந்தா சொல்லுங்க, நம்ம ஒரு மாசத்துக்கு ஒருக்க அதை ஒட்டுமொத்தமாக ஒரு சேர்த்து பார்த்துடலாம். சரி, இப்போ நான் பிரதம மல்ல நியாயத்திலிருந்து வந்தேன். நிறைய பேர் பணம் தான் எல்லாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. வாழ்க்கையில் உடலால பிரச்சனை இருக்கலாம், பணத்தால பிரச்சனை இருக்கலாம், நண்பர்களால பிரச்சனை இருக்கலாம், ஆரோக்கியத்தால பிரச்சனை இருக்கலாம், மனசால பிரச்சனை இருக்கலாம். இப்படி பிரச்சனைகள் பலவிதமா இருக்கலாம். ஆனா இந்த எல்லா பிரச்சனைகள்லையும் பெரிய பிரச்சனை, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா? நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். இப்ப ஒரு ஆளுக்கு பணம் இருக்கும், ஒரு ஆளுக்கு ரோகம் நோய் இருக்கும், இப்படி ஒருத்தருக்கு வித்தியாசப்படலாம் இல்லையா? அப்படி இல்லாம நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை. பகவத்கீதைக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கு. பகவத்கீதை உபதேசம் அதுல இருந்து ஆரம்பிக்கிறது. நிம்மதி ஒரு விஷயம்தான். பகவத்கீதை மரணம் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. செத்துருவோமோ, சீக்கிரம் செத்துருவோமோ, நாளைக்கு செத்துருவோமோங்கிற மரண பயம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. நம்முடைய நிம்மதியை இல்லாம ஆக்குறதுல முக்கியமான காரணியா இருக்கிறது. நிம்மதி நமக்கு நல்ல விஷயம், அது பிரச்சனையான விஷயம் இல்லை இல்லையா? நிம்மதியை தேடுறோம். ஆனா பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லேயே டாப்ல இருக்கிறது, எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறது மரணம். அர்ஜுனன் மரணத்தை பார்த்து தான் பயப்பட்டான், டயலாக் எல்லாம் விட்டான். கிருஷ்ணன் அதனால அவருடைய டயலாக உபதேசத்தை அசோச்சான் அன்வசோச்சஸ்தம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது கதாசூன் அகதாசூன்ஸ்ச, இருக்கவனை பத்தியோ இறந்தவனை பத்தியோ யாரும் கவலைப்பட மாட்டாங்கன்னு தொடங்கினார். மரணம் தான் பெரியது. அதனால மரண பயத்தை போக்கடிச்சிட்டா நமக்கு இருக்கிற வேற எல்லா பிரச்சனையும் தீர்த்தது மாதிரி. கிருஷ்ணன் ஏன் மரணத்தை எடுத்து வச்சு பேசுறாருன்னா, பிரதம மல்ல நியாயம். மரணத்துக்கே நீங்க பயப்படாத ஆட்கள் ஆயிட்டீங்கன்னா, நீங்க காலன் ஆயிட்டீங்கன்னா,
காலா வாடா என் காலருகே வாடா அப்படின்னு பாரதியார மாதிரி பாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எதை பத்தி இந்த உலகத்துல கவலையே இருக்காது, பிரச்சனையே இருக்காது. அதனால தான் கிருஷ்ணர் மரணத்தை எடுத்து வச்சு பேசுறார். நமக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு வரார். நான் இதை பிரசங்க வசத்துல சொன்னேன். நான் அருந்ததி நியாயத்தில் தொடங்கினேன். தொடங்கிட்டு பிரதம மல்ல நியாயத்துக்கு வந்தேன். அருந்ததி நியாயம் என்ன அப்படின்னா, நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும். அப்படி சொல்லணும்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து நம்மளை அந்த தெரியாத விஷயத்துக்கு கூட்டிட்டு போகணும். இப்படி போகிற முறைக்கு அருந்ததி நியாயம்னு பேர். இதுக்கு ஷாக்கா சந்திர நியாயம் அப்படின்னும் சொல்லுவாங்க. பழைய காலத்தில், இந்த காலத்தில் இருக்காதுங்கிற நம்பிக்கையில் பழைய காலம்னு சொல்கிறேன், கல்யாணம் பண்ண பிறகு சப்தபதி, அருந்ததி பார்க்கறது, இப்படின்னெல்லாம் சில சடங்குகள் வச்சுருந்தாங்க. இந்த காலத்தில் கல்யாணம் தான் ஓடி போய் கெட்டிக்கலாமா இல்லை ஓடி போய் இன்னும் ஒரு பாட்டெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட காலங்கிறதுனால சடங்குகளெல்லாம் நடக்குதா இல்லையான்னு தெரியாது. அப்புறம் நம்ம யாருக்கும் நம்முடைய பாரம்பரியம் தெரியாது, அதெல்லாம் சிக்கல் இருக்குது. அப்புறம் என்ன, இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாறியாச்சு. பாரம்பரியமான செய்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை. கல்யாணம் அன்னைக்கு தான் கசாப்பு பண்ணி சாப்பிட்றதெல்லாம் வந்திருக்கு. இப்போ அன்னைக்காவது உயிர்களை கொல்லாம சைவ ஆகாரம் போடலாம். அதான் இன்னைக்கு கசாப்பு பண்ணி சாப்பிட்டா அது விசேஷங்கிற மாதிரிலாம் ஆயிருக்கு. சரி, அது போட்டோம். இந்த வானத்தில் சப்தரிஷி மண்டலம்னு வடக்கு பக்கத்தில் ஒரு மண்டலம் இருக்கு. அது முன் ராத்திரியில் தெரியலாம் அல்லது பின் ராத்திரியில் தெரியலாம். முழு ராத்திரியும் தெரியுமான்னு எனக்கு தெரியல, நான் பொதுவாக கவனிச்சதில்லை. அந்த சப்தரிஷி மண்டலம் அதுக்கு கீழே தான் துருவ நட்சத்திரம் இருக்கும். அதாவது பூமியினுடைய நார்த்து போல், வட துருவம் இருக்கும். இந்த சப்தரிஷி மண்டலத்தில் 7 ரிஷிகள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வசிஷ்டர். இந்த வசிஷ்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அருந்ததி. இந்த ரெண்டும் ஜோடியா இருக்கும், ரெட்ட நட்சத்திரம். ஆனால் அந்த அருந்ததி அவ்வளவு பளிச்சுன்னு தெரியாது. அப்போ இதை காட்டி கொடுக்கணும். அதாவது நீங்கள் வசிஷ்டர் அருந்ததி மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழுங்கள் அப்படிங்கிறத சொல்றதுக்காக வேண்டி, அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் நீங்களும் நல்ல கணவன் மனைவியா வாழுங்க, அந்யோன்யமா வாழுங்கன்னு சொல்றதுக்காக வேண்டி இந்த சடங்கு. இதுல நான் சொல்லாம விடக்கூடிய விஷயம் என்னெல்லாம்னா, நம்முடைய முன்னோர்களுக்கு வானியல் தெரிஞ்சிருந்தது, துருவ நட்சத்திரம் தெரிஞ்சிருந்தது, சப்தரிஷி மண்டலம் தெரிஞ்சிருந்தது, அதில் வசிஷ்டர்னு ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தது, அதில் அருந்ததின்னு ஒரு நட்சத்திரம் இருந்தது. இனி இந்த நட்சத்திரம் சில சமயங்களில் எப்போ பொதுவாக வசிஷ்டருக்கு பின்னாடியே போகுமா, சில சமயங்களில் வசிஷ்டருக்கு முன்னாடியும் போகுமா. அப்படி இலக்கியத்தில், வேதத்தில், மகாபாரதத்தில் நினைக்கிறேன் குறிப்பு வருது. அதில் இருந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, எந்த காலகட்டத்தில் அருந்ததி நட்சத்திரம் வசிஷ்டருக்கு முன்னாடி போயிருந்திருக்கணும், அப்போ அந்த காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கணும்னு அஸ்ட்ரானமிக்கலாக கராபரேட் பண்ணுறாங்க, உறுதிப்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு பிரில்லியண்டான அறிவு நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்தது. அதை ரெக்கார்டு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அருந்ததி நட்சத்திரம் ரொம்ப மங்கலாக இருக்கும், அதனால் அதை காட்டி கொடுக்கணும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு மரம் இருக்கா, ஆமாம் இருக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை காட்டுவாங்க. அந்த மரத்தில் ஒரு கவட்டை மாதிரி வலது பக்கம் ஒரு கிளை போகுதா, ஆமாம் கிளை போகுது. அந்த கிளைக்கு நுனியில பாரு, அங்கே 7 நட்சத்திரம் தெரியுதா, ஆமாம் தெரியுது. அந்த 7ல் நுனியில் ஒரு நட்சத்திரம் தெரியுதா, நுனியில் வராது, அது ஆக்சுவலாக கொஞ்சம் மிடில் வர மாதிரி வரும். அடுத்தது வசிஷ்ட நட்சத்திரத்தை காட்டுவாங்க. அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு
மிங்கல சின்னதா மங்களா ஒரு நட்சத்திரம் தெரியுது பாரு, அதுதான் அருந்ததி. அப்போ அருந்ததிய காட்டுறது நோக்கம். அதுக்கு இப்படி கிளையெல்லாம் காட்டி சந்திரனுக்கு போறதுனால ஷாக்கா சந்திர நியாயம். சந்திரனை காட்டுறதுக்கு முதல்ல கிளையை காட்டி அப்படியே சந்திரனை காட்டுறதுக்கு, பொதுவாக சந்திரனை காட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை. இது வந்து 3ஆம் பிறை சந்திரனா இருந்தா அப்போ பளிச்சுன்னு தெரியாது. அப்போ அதை காட்டுறதுக்கு இப்படி காட்டி சந்திரனை காட்டுவாங்க. அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுறதுக்கும் இது விஷயம் தான். தெரிஞ்ச ஒரு விஷயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நகட்டி தெரியாத நுணுக்கமான சூக்ஷ்மமான விஷயத்தை புரிய வைக்கிற முறைக்கு அருந்ததி நியாயம், ஷாக்கா சந்திர நியாயம்னு பேர். அதனால் நம்ம கிளாஸ் வந்து கொஞ்சம் அந்த திசையில் நகர்ந்துட்டு இருக்கு. அதனால சில சமயங்களில் சில பேருக்கு இது வந்து ஒரு சிலபஸ். இந்த சிலபஸ் பல ஆண்டாண்டு காலமாக கற்பிக்கப்பட்ட சிலபஸ். இது இப்படி போனால் பக்காவாக கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு த்ரெட்டட் பார்த்தும்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அந்த பாதையில் கரெக்டாக போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு சில வகுப்பில் நான் ஒரு விஷயம் சொன்னேன். ஸ்ருதி, யுக்தி, அனுபவம், ஒரு விஷயத்தினுடைய உண்மைத்தன்மையை, வெராசிட்டியை முடிவு பண்ணுறதுக்கு ஒரு 3 விஷயத்தை நான் சொன்னேன். ஆதிசங்கர் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு தப்பு வந்துடக்கூடாது. அனுபவம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அனுபவங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது, இப்படி இந்திரியங்களால அனுபவிக்கிற அனுபவத்தை பற்றி பேசலை. இப்போ நமக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கோவிலுக்கு போகிறோம், அங்கே ஒரு தெய்வீக அனுபவம் உண்டாகுது. இந்த அனுபவம் வந்து இந்திரியங்களால் நடக்கிறது இல்லை. விவேகானந்த சாமி க்ஷீர்பவானி கோவிலுக்கு போனார் காஷ்மீரில். அங்கே போன போது அவருக்கு அப்படி ஒரு அனுபவம் வந்தது அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி ராமகிருஷ்ணர்கிட்ட அவர் அத்வைத வேதாந்தத்தை பற்றி கொஞ்சம் நக்கல் அடித்தார். அப்போ ராமகிருஷ்ணர் அவரை தொட்ட உடனே அவருக்கு ஒரு அனுபவம் வந்தது. இது இந்த மாதிரியான ஆத்மா அனுபவம் நாம உணரக்கூடியது. இது இந்திரியங்கள் மூலமாக வரக்கூடிய அனுபவத்தை பற்றி பேசலை. நாம உணரக்கூடிய அனுபவத்தை பற்றி பேசுகிறோம். ஏன்னா அனுபவங்கிற வார்த்தை நம்ம லூஸாக பல இடங்களில் பயன்படுத்துறதுனால அந்த ஒரு தவறு நடக்கக்கூடாதுன்னு கரை கட்டி கொண்டு போகிறது. ஆற்றுல தண்ணி போகும்போது இடையில உடச்சிக்கிட்டு போச்சுதுன்னா தண்ணி கடைசியில் கடல் வரைக்கும் போய் சேராது. அதனால் நான் இப்போவே கரை கட்டுறேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கிறதுக்கு. அது மாதிரி தத்துவமசி வாக்கியத்தில் பலர் பல விதமான அர்த்தம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது சொன்னேன். சபரிமலையில் இது இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு வகுப்பில் சொல்லியிருந்தேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயா வைகுண்டர் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். அந்த மகானை பின்பற்றக்கூடியவங்க பதி அல்லது நிழல் தாங்கல் அப்படின்னு வச்சு நம்ம கோவில்னு சொல்கிறது மாதிரி வச்சு நடத்துவாங்க. அப்படி நடத்தக்கூடிய இடங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க. நீங்கள் கோவிலில் போய் சாமி கும்பிட போனால் உங்கள் முன்னாடி கண்ணாடி இருக்கும். கண்ணாடியில் நீங்கள் தான் தெரிவிங்க. வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அங்கே அவங்க கூட இந்த மாதிரி ஒரு முறையைத்தான் கடைபிடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கண்ணாடியை தான் வச்சுருப்பாங்க. இந்த வழிபாடு வேதத்திலேயே இருந்து வரக்கூடிய ஒரு வழிபாடு தான். விரோச்சன இந்திர உபன்யாசம் அல்லது வேதாந்தம்ங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. விரோச்சனன் அசுர அரசன், இந்திரன் தேவ அரசன். இந்த 2 பேரும், அதாவது தேவ அரசனுக்கு பேர் இந்திரன் இல்லை, இந்திரன்கிறது ஒரு பதவி. விரோச்சனன்கிறது அந்த அசுரனுக்கு பேர் தான். விரோச்சனன் ஒரு விதத்தில் பார்த்தா நமக்கு தெரிஞ்சு பலி மகாராஜாவுடைய பிள்ளை, மன்னிக்கணும், பிரகலாதனுடைய பிள்ளை
பலி மகாராஜாவுடைய அப்பா. அப்படியும் ஒரு புராண கதை இருக்கு. இந்த 2 பேரும் பிரம்மா கிட்ட உபதேசம் வாங்க போறாங்க. அப்போ பிரம்மா அவருக்கு செய்கிற உபதேசமும் கண்ணாடியில் முகத்தை பார்க்க சொல்றாரு. இதை மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான். அதில் தன்னை பார்த்துக்கிட்டு இந்திரன் என்ன விரோச்சனன் என்ன நினைக்கிறான், இந்த உடம்பு தான் ஆத்மா, இந்த உடம்பு தான் உண்மை அப்படின்னு கிளம்பி போயிடுறான். இந்திரன் முதல்ல அப்படி நினைச்சவன் அவனுக்கு திருப்தி வரல, மறுபடி வரான். ஏற்கனவே வந்தவங்களை 36 வருஷம் பிரம்மச்சாரியா இருங்கன்னு சொல்லி ப்ரஹஸ்பதி மன்னிக்கணும் பிரம்மா சொல்லி இருந்தார். 36 வருஷத்துக்கு பிறகு இந்த உபதேசம். இந்த 36 வருஷத்துல அவங்கள ஷேவெல்லாம் பண்ண விடலை. இந்த கண்ணாடியில் போய் மூஞ்சியை பார்க்கறதுக்கு முன்ன மட்டும் ஷேவெல்லாம் பண்ணிட்டு போய் மூஞ்சியை பாருங்கன்னு சொன்னாராம். விரோச்சனன் பார்த்துக்கிட்டு இந்த உடம்பு தான் ஆத்மான்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்திரனுக்கு ஏதோ ஒரு குழப்பம், அதனால திரும்பி வந்தான். தைத்திரிய உபநிஷத்தில் இதை மாதிரி பிருகுவல்லியில் வரும். பையன் அப்பா கிட்ட போய் உபதேசம் கேட்பான். அப்போ அதை உபதேசத்தை விசாரம் பண்ண போவான். போயிட்டு திருப்பி வந்துக்கிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அதுலேயும். இந்திரன் திருப்பி வருவான், திருப்பி 36 வருஷம் இருக்க சொல்லுவார். அவன் அப்புறம் இன்னொன்று புரிஞ்சுக்குவான். இப்படி சுமார் 3 தடவை பண்ணின பிறகு அதுக்கப்புறம்தான் இந்திரனுக்கு உண்மையிலேயே ஆத்மானா என்ன, நான்னா யாரு அப்படின்னு புரிஞ்சது. அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகும். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். கண்ணாடியை வச்சுருக்காங்க. நம்ம கண்ணாடியை பார்த்துக்கிட்டு நான் தான் கடவுள்னு நினச்சோம்னா போச்சு, அது விரோச்சன வேதாந்தம் ஆயிரும். நம்ம இந்திரன் வேதாந்தத்துக்கு போடும். உடம்பை பார்த்துக்கிட்டு உடம்பு தான் கடவுள்னு நினச்சா போச்சு. இப்போ இதில் தத்துவமசி அப்படின்னு அந்த கண்ணாடி சொல்லுது. நீ எதை தேடுறியோ அந்த ஆத்மா பரமாத்மா நீதான் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறதான் கண்ணாடி. இன்னொரு இது இருக்கே, ரொம்ப பிரபலமானது, முக்கியமாக கேரளா கன்னியாகுமரியில எல்லாம் சித்திர விஷு கனி காணுது. கனி காணும் போது பழங்கள் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நடுவில் என்ன வைப்பீங்க, ஒரு கண்ணாடி. காலையில் கண்ணை பொத்தி கூட்டிட்டு போய் கண்ணாடி முன்னாடி விடுவாங்க. கண்ணாடியில் நீங்கள் உங்களை பார்ப்பீங்க. ஆத்மாவை பார்க்கணும், ஆத்மான்னு பார்க்கணும், உடம்புன்னு பார்த்தா போச்சு, தத்துவம் போச்சு. விரோச்சன வேதாந்தம் ஆயிரும், அசுர வேதாந்தம் ஆயிரும். சரி, எதுக்கு சொல்ல வந்தேன், இது எல்லாமே தத்துவமசியை மனசில் வச்சு நம்ம பண்பாட்டில் ஊறி இருக்கக்கூடிய சில விஷயங்கள். இதில் நான் பல விதமான அர்த்தம் எடுக்கிறவங்க இருக்காங்கன்னு சொன்னேன். இந்த அத்தனையிலையும் பாருங்க, நாம அவங்க எடுக்கிற அர்த்தத்தை தான் ஒத்துக்க மாட்டோம், ஆனா வேத வாக்கியத்தை விட மாட்டோம். தத் தொம் அசி அப்படின்னாக்கு தஸ்ய தொம்மசின்னு ஒருத்தக்க அர்த்தம் எடுக்கலாம். நாம அவங்க எடுக்கிற அர்த்தத்தை விடுவோம், ஆனால் தத்துவமசிங்கிற வார்த்தையை விட மாட்டோம். ஒருத்தர் அதத்துவமசின்னு எடுக்கலாம், அவர் சொன்ன அர்த்தத்தை விடுவோம், ஆனால் தத்துவமசிங்கிற வார்த்தையை விட மாட்டோம். இப்படி வேற வேற வியாக்கியானங்களைத்தான் நாம் விடுவோமே தவிர அந்த வார்த்தைகள் வார்த்தையை நாம விடுறதில்லை. காரணம் என்னன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ரத்தை, அவங்க சொல்லக்கூடிய அர்த்தத்தில் குறைபாடு இருக்கலாம், அதனால அந்த அர்த்தத்தை நம்ம விட்டுடுறோம். ஆனால் அந்த வாக்கியத்தை நம்ம விடுறதில்லை, அதுக்கு சரியான அர்த்தம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். அதுக்கு காரணம் ஸ்ரத்தை அப்படிங்கிறது. ஸ்ரத்தை அப்படிங்கிறதுக்கு இது இன்னொரு கோணம். அப்புறம் போன வகுப்பில் நான் உலகம் எப்படி தோன்றிச்சுது அப்படிங்கிறது நம்ம நாட்டில் எதை எப்படி பார்க்குறோம். சில பேர் பிக் பேங் தியரின்னு சொல்கிறாங்க, சில பேர் ஸ்ட்ரிங் தியரின்னு சொல்கிறாங்க, சில பேர் ஸ்ட்ரிங் தியரின்னு சொல்கிறாங்க, இப்படி வேவ் தியரின்னு சொல்கிறாங்க. ஆளாளுக்கு எத்தனையோ தியரிகள் சொல்லும்போது நாம் சில தியரி வச்சுருக்கிறோம். திரிவிருத்கரணம், பஞ்சீகரணம், இப்படியெல்லாம் சில தியரி வச்சுருக்கிறோம்.
இப்போ நாம இப்படி பல தியரி வச்சிருக்கோம். அப்ப இதெல்லாம் குழப்பமா அப்படின்னு கேட்டா, நம்முடைய சிருஷ்டி பிரக்ரியா எல்லாதுமே, நம்முடைய உலக படைப்பை சொல்லக்கூடிய மெத்தடாலஜி எல்லாமே, மெத்தடாலஜி வித்தியாசப்படலாம், ஆனால் அந்த மெத்தடாலஜியினுடைய எசன்ஸ், அது சொல்ல வரக்கூடிய கருத்து ஒன்று தான். ஒரு உதாரணத்துக்கு நாம் போன வகுப்பில் பார்த்தது, தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதக, ஆத்மால இருந்து ஆகாசம் வந்தது, அதுல இருந்து வாயு வந்தது. ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராபக அத்ய பிருத்திவி பிருத்திவியாம் ஓஷதய ஓஷதிபியோ அன்னம் அன்னாத் புருஷக. இப்படி மனுஷன் உற்பத்தி வரைக்கும் அந்த இது சொல்லுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதில் இயல்பா, ஓஹோ அப்போ ஆத்மால இருந்து ஆகாசம் வந்தது, ஆகாசத்திலிருந்து வாயு வந்தது, வாயுவிலிருந்து நெருப்பு வந்தது அப்படின்னு அதில் ஸ்டக் ஆகிடுவோம், பேரு வடிவத்தில் ஸ்டக் ஆகிடுவோம். எப்படி நாம் துணியை பார்க்கும்போது பஞ்ச கோட்டை விட்டுக்கிட்டு துணியில் ஸ்டக் ஆகிடுமோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எதுலேருந்து எது வந்ததுங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது, அதை சொல்றது வேதத்தினுடைய நோக்கமும் கிடையாது. தங்கத்தில் இருந்து மாலை வந்தது, அந்த மாலையும் தங்கம்தான். தங்கத்தில் இருந்து மோதிரம் வந்தது, அந்த மோதிரமும் தங்கம்தான். தங்கத்திலிருந்து வளையல் வந்தது, அந்த வளையலும் தங்கம்தான். அதே மாதிரி ஆத்மாவில இருந்து ஆகாசம் வந்தது, அந்த ஆகாசமும் ஆத்மாதான். ஆகாசத்திலிருந்து வாயு வந்தது, அந்த வாயுவும் ஆத்மாதான். வாயுவிலிருந்து நெருப்பு வந்தது, அந்த நெருப்பும் ஆத்மாதான். இப்படி ஆத்மாவில இருந்து எதெல்லாம் வந்ததோ எல்லாமே ஆத்மாதான். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே ஆத்மாதான். தங்க உலகத்தில் தங்கத்தை தவிர, நகைகள் உலகத்தில், ஆபரண உலகத்தில் தங்கத்தை தவிர எதுவும் இல்லை. மண்பாண்டங்கள் உலகத்தில் களிமண்ணை தவிர எதுவும் இல்லை. அது மாதிரி இரும்பு உலகத்தில், இரும்பு பொருட்கள் உலகத்தில் இரும்பை தவிர எதுவும் இல்லை. இந்த 3 உதாரணமும் சாந்தோக்கிய உபநிஷத்தில் வருது. அது சாந்தோக்கிய உபநிஷத் சொல்லுது, இரும்பை பற்றி சொல்லும்போது சொல்லுது, நகம் வெட்டி அப்படின்னு சொல்லுது. நகம் வெட்டி சாந்தோக்கிய உபநிஷத் காலத்திலே இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு யூகிக்கலாம். அப்போ பேரு வடிவங்கள் வேற இருந்தாலும் அதனுடைய ஆதார பொருள் சத்திய வஸ்து எது அப்படின்னா, அது எப்படி தங்க உலகத்தில் தங்கமோ, மண்பாண்ட உலகத்தில் மண்ணோ, இரும்பு பொருட்கள் உலகத்தில் இரும்போ, அதே மாதிரி இந்த உலகத்தில் ஆத்மாதான். ஆத்மாவில் இருந்துதான் எல்லாம் வந்தது, ஆத்மாதான் எல்லாமா இருக்கு, ஆத்மாவை தவிர எதுவும் இல்லை. இதுதான் நாம இதுல புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயமே தவிர, ஆகாசத்திலிருந்து வாயு வருமா, நெருப்பு வருமா, ஆகாசத்திலிருந்து பூமி வந்திருக்குமா, இல்லை தண்ணி வந்திருக்குமா, இந்த ஆராய்ச்சிக்காக வேண்டி இந்த உதாரணம் சொல்லப்படலை. அதுவும் நம்ம கவனமாக இருக்கணும். அதனால் நம்முடைய எல்லா சிருஷ்டி பிரக்கிரியா, அது பஞ்சீகரணமாக இருக்கட்டும், திருதிவிருத்கரணமாக இருக்கட்டும், சாந்தோக்கிய உபனிஷத் திருவிருத்கரணம் சொல்லுது, பிருகதாரண்ய உபனிஷத் பஞ்சீகரணம் சொல்லுது, அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் அப்படின்ட்டு தைத்திரிய உபனிஷத் சொல்லுது, கனவு விழிப்பு உறக்கம் அப்படின்ட்டு மாண்டிக்க உபனிஷத் சொல்லுது. இது எல்லாத்துலேயும் நாம் நெத்தி போட்டில் அடித்தது மாதிரி சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, கடவுள் அல்லது ஆத்மாவில் இருந்து தான் இதெல்லாம் வந்தது, இதெல்லாம் ஆத்மாவாக கடவுளாக தான் இருக்குது அப்படிங்கிற விஷயந்தான். அதை கோட்டை விட்டுறக்கூடாது. நான் மிஸ்ஸிங் த ஆப்வியஸ் நம்ம எப்பவும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது, அதனால் அதை நான் எடுத்து சொல்கிறேன்.
இப்போ இந்த ரூமில் என்னென்ன இருக்குன்னு ஒரு பட்டியல் போட சொன்னால் நம்ம என்னென்னமோ பட்டியல் போடுவோம். ஒன்றை விட்டுருவோம். ஏதோ கொட்டை விட்டுருவோம். கிட்டத்தட்ட எல்லாரும் கொட்டை விட்டுருவோம். வேற எல்லாத்தையும் எழுதிடுவோம்னு வச்சுங்க. ஒன்றை மட்டும் கொட்டை விட்டுருவோம். ஏதோ கொட்டை விடுவோம்னு நினைக்கிறீங்க? நம்மளை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அது நம்மளை கூட ஒருவேளை இன்க்ளூட் பண்ணிடுவோம். பல பேர் அதையும் செய்வாங்க. இதையெல்லாம் எனக்கு காட்டி தரக்கூடிய வெளிச்சம், அதை கவனத்திலேயே எடுக்க மாட்டோம். அதாவது மிஸ்ஸிங் த ஆப்வியஸ் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சகஜமாக இருக்கு. அதனால தான் நமக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கு. அதனால எதையும் மிஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப அலர்ட்டாக இருக்கு. அதனால தான் கடோபனிஷத் சொல்லுது. அதை விவேகானந்த சாமி இங்கிலீஷில் மொழிபெயர்த்தார். உத்திஷ்டத ஜாகிரத பிராப்பிய வரான் நிபோதத அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட் அப்படின்னு. அதனால அலர்ட்டாக இருக்கணும். இப்போ நாம் போன வகுப்பில் விட்ட இடத்துக்கு வரோம். எல்லாமே போன வகுப்பில் விட்ட இடத்துல தான் இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த ஸ்லோகத்துக்கு வரோங்கிறது சொன்னேன். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகம ஆப்பாயினக அனித்யாக தான் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. 2வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதில் நாம் பார்த்தோம், இன்ப துன்பங்கள் வரும் போகும், அலட்டிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத பார்த்தோம். அநேகமாக சிவானந்த சுவாமி அப்துல் கலாம் தற்கொலை முயற்சிக்க வேண்டி போன போது சிவானந்த சாமியை பார்க்க அநேகமாக அவர்கிட்ட இதைத்தான் உபதேசமாக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சிவானந்த சாமி இதை சொல்லியிருக்காரு. அவற்றை இருந்து எனக்கு தெரிய வந்தது. இது ஒரு ஆங்கில கவிதையினுடைய வரி. ஈவன் திஸ் வில் பாஸ் அவே. அந்த கவிஞரெல்லாம் நான் மறந்துட்டேன். ஈவன் திஸ் வில் பாஸ் அவே. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், சிக்கல்கள் நெருக்கடிகள் இருக்கலாம். அப்பெல்லாம் நாம் நம்ம மனசில் நினைக்க வேண்டிய விஷயம் இந்த மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய ஸ்லோகம். ஒருவேளை இது உங்களுக்கு ஞாபகத்தில் வைக்க முடியலைன்னா ஈவன் திஸ் வில் பாஸ் அவே. தமிழில் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய நிறைய டிப்ஸில் இது ஒரு டிப்ஸ். இதுவும் கடந்து போகும். வெள்ளிமலை மதுரான் சாமிகிட்ட யாராவது கஷ்டம்னு போனாங்கன்னா, பிரச்சனைன்னு போனாங்கன்னா சாமி கேட்பாங்களாம், சூரியன் உதிச்சு மறையுதா அப்படின்னு. ஆமாம் ஆமாம். அப்போ ஒன்றும் கவலைப்படாத, நாள் கடந்துக்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு, அதனால உன்னுடைய பிரச்சனையும் போயிட்டு இருக்கும், கவலைப்படாத அப்படிங்கிற அர்த்தத்தில் சாமி சொல்லுவாங்களாம். அது மாதிரி இந்த மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய ஸ்லோகம் நமக்கு சொல்ல வருகிற விஷயம் இதுவும் கடந்து போகும். வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்துலையும் நாம் ஸ்டக் ஆகக்கூடாது, அதில் மாட்டிக்கக்கூடாது. அதாவது கஷ்டம் வரும் போயிடும், ஆனால் நம்ம மனசில் கஷ்டத்தில் இருக்கும்போது இது ஒரு நாளும் போகாது போல இருக்கு அந்த பாவனையில் மாட்டிக்கக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் சொல்ல வரேன். அது மாதிரி இந்த ஸ்லோகத்துக்கு பொறுமை அப்படின்னு ஒருவேளை அர்த்தம் எடுத்தா, பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. இது குடும்ப வாழ்க்கையில் கூட நமக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கூட, ஆன்மீக வாழ்க்கைக்கு பிரச்சனை பயன் தரது அடுத்தது வச்சுக்குவோம், குடும்ப வாழ்க்கையில் கூட இந்த பொறுமை உங்களுக்கு பெரிய நிம்மதியை தரும். பொதுவாக சொல்லுவாங்க, 2 கை கொட்டினா தான் ஓசை கேட்கும் அப்படின்னு. இப்போ நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, 2 பேரும் ஏட்டிக்கு போட்டி பேசினா பிரச்சனை மூக்கும் பெருசாகும். ஒரு ஆள் கேட்டும் கேட்காதது மாதிரி கண்டும் காணாதது மாதிரி போயிட்டாங்கன்னா
அந்த இன்னொரு ஆள் குறைக்கிற மட்டும் குறைச்சிக்கிட்டு அடங்கிடுவார். பொதுவா நமக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நாம செய்ய வேண்டிய விஷயம் என்ன, எந்த ஒரு இமோஷனுக்கு நம்ம ஆட்பட்டாலும் சரி செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இமோஷனை உடனேயே வெளிப்படுத்தக்கூடாது. ஒரு கால அவகாசம் கொடுக்கணும். ஒரு கோபம்னு வச்சுக்கோங்க, ஒன்று வீட்டில் உள்ளவங்ககிட்ட எல்லாம் சொல்லலாம், எனக்கு மூஞ்சி மோரக்கட்டையை பார்த்தாலே கோபம் வந்துட்டுன்னு தெரியும், அப்படி தெரிஞ்சதுன்னா என் கண்ணு காணாம ஓடி போயிருங்க அப்படின்னு. இல்லை கொஞ்சம் நான் சொன்னா கேட்குற மாதிரி இருந்தா, நீங்க இப்போ கோபத்தில் இருக்கீங்க, நம்ம இந்த விஷயத்த ஒரு மணிக்கூருக்கு பிறகு பேசுவோம், இல்லை நாளைக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லி வச்சுக்கணும். அப்போ அந்த பிரச்சனைய நாம கொஞ்சம் ஆற போட்டு டீல் பண்ணா, ஒருவேளை ஆற போட்டு டீல் பண்ணணும் நம்ம நினைச்சு ஆற போட்டாலே அந்த பிரச்சனையே இருக்காது. இதெல்லாம் நரசிம்ம ராவ் டெக்னாலஜி. நம்ம நாட்டில் ஒரு பிரதம மந்திரி இருந்தார், அவருக்கு நரசிம்ம ராவ்னு பேரு. அவர் என்ன பண்ணாருன்னு வரலாறு படிங்க. ஒரு பிரச்சனையும் கண்டுக்கவே மாட்டார், கல்லு பிள்ளையார் மாதிரி இருப்பார், எல்லா பிரச்சனையும் தீந்துரும். இது நரசிம்ம ராவ் டெக்னிக் அப்படின்னு அதுக்கு பேர் போட்டிருக்கேன். அதனால நிறைய விஷயங்கள் நாம நினைக்கிறது மாதிரி அந்த டைம்ல அவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்க வேண்டி இருக்காது. கொஞ்சம் அவகாசம் கொடுத்தோம்னா அந்த பிரச்சனை தானாகவே தீரும். நம்ம அவசரம் கொடுக்க மாதிரி அந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்ணி குட்டையை குழப்பிடுவோம். அதனால அது ஒரு இது. ரெண்டாவது, ஆத்திரத்தில் இருப்போம், கோபத்தில் இருப்போம், வார்த்தைகள் தடிச்சிரும், என்ன பேசுகிறோன்னு தெரியாது, அதனால பிரச்சனைகள் அதிகமாகும். நம்ம 1 மணிக்கூர் 1/2 மணிக்கூர் அல்லது ஒரு நாள் கழிச்சு போது நம்ம ரொம்ப நிதானத்தில் இருப்போம், நம்முடைய அட்ரினல் எல்லாம் டவுன் ஆகிருக்கும். அப்போ நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய புத்தி அப்போ வேலை செய்யும். அது வரைக்கும் அந்த டைமில் அதுக்கு முன்னாடியெல்லாம் புத்தி வேலை செய்யாது, புத்தி வேலை செய்யும். அப்போ நம்ம வார்த்தைகளை அளந்து பேசுவோம், சரியான வார்த்தைகளை பேசுவோம். இப்படி நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் கூட கணிசமாக வில் பி டேக்கன் கேர் ஆஃப், சரி செய்யப்படும். இந்த பொறுமை, திதிக்ஷா அப்படிங்கிறது கடைபிடிக்கப்பட்டார். இந்த இடத்துல வகுப்பை நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். போன வகுப்பில் கேட்ட விஷயங்களுக்கு கூடுதல் ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு புதுசாக ஏதாவது கேள்வி இருந்தால் அதையும் கேட்டுக்கிறேன். நினைத்தது போலாவா யத்பாவோ தத்பவதி அப்படிங்கிற ஒரு இது சொன்னேன். இன்னைக்கு வானவில் கூட்டம், பொம்பளைங்க கக்கூசில் போகணும்னு நினைக்கிற வானவில் கூட்டம் என்ன பண்ணுது, ஆம்பளையாக பிறந்துக்கிட்டு நான் என்ன பொம்பளை மாதிரி நினைக்கேன் அப்படின்னு தெரியுது. அண்மையில் கொஞ்சம் ரிசர்ச்சர்ஸ், ஃபிசியாலஜிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆம்பளையாக பிறந்தா ஆம்பளை தான், நீங்கள் நினைக்கிறதுனால ஒன்றும் வரமாட்டீங்க, ஊரை ஏமாத்திட்டு தெரியாதீங்க அப்படின்னு ரொம்ப உரக்க குரல் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பேர் பெண்கள் போட்டியிலெல்லாம் போய் கலந்துக்கிட்டு பதக்கம் எல்லாம் வாங்கிக்கிட்டு, இல்லை குத்துச்சண்டையில் போயிட்டு எதுக்கு இருக்கிற பொண்ணுக்கு மூக்கெல்லாம் உடச்சிக்கிட்டெல்லாம் இருந்தாங்க. அப்படி ஒரு கோமாளித்தனம் கொஞ்ச நாள் நடந்துட்டு இருந்தது. இப்போ அதுக்கு எதிராக குரல் வந்து அதை இனி தடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. அதனால் நம்ம பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்காக வேண்டி கோமாளித்தன திங்கிங்கை வந்து நான் அந்த இடத்துல குறிப்பிடலை. நான் பெண்ணாக இருக்கேன் அப்படின்னு ஆம்பளையாக பிறந்துக்கிட்டு நினைக்கிற மாதிரி கோமாளித்தனத்தை நம்ம அதில் குறிப்பிடலை. ஜோசியம் பற்றி ஒரு கேள்வி வந்தது. அதில் நான் ஒரு விஷயம் சொன்னேன், அந்த சார்ட்டு, கிரக அமைப்பு, இதெல்லாம் அந்த அஸ்ட்ரானமிக்கல் பொசிஷனுங்கிறது நமக்கு ஒரு டூல் தானே தவிர அவைகள் நம்மளை பெருசாக பாதிக்கிறது இல்லை
அதை நம்ம ஒரு டூலாக பயன்படுத்திக்கிறோம்னு சொன்னேன். அதுக்கு உங்களுக்கு விளங்குறதுக்கு இன்னொரு உதாரணம், ஷகுனம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பொதுவாக சில பேர் சொல்கிறாங்க பறவைகள் உடைய போக்கு வச்சு நாம் கணிச்சா அதுக்கு ஷகுனம்னு பேர், விலங்குகளுடைய போக்கை வச்சு கணிச்சா அதுக்கு நிமித்தம்னு பேர், அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. ஷகுனி அப்படிங்கிற வார்த்தைக்கு பறவைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அதனால அப்படி சொல்கிறாங்களான்னு தெரியல. ஷகுனம், நிமித்தம், உத்பாதம் அப்படின்னு கூட, துர்நிமித்தங்களாக இருந்தால் அதை உத்பாதம்னு கூட சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறீங்க, பூனை குறுக்க போகுது. பூனை குறுக்க போயிட்டா இனி இந்த காரியம் விளங்கவே விளங்காது அப்படின்ட்டு சில பேர் நினைப்பாங்க. அப்போ பூனை குறுக்க போனால் பூனையை பிடிச்சி கட்டி போட்டுக்கிட்டு நீங்கள் வெளியே கிளம்பணும். அதாவது சில பேர் இந்த மாதிரி காக்கா குறுக்க போகிறது இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது ஒரு விதத்தில் இது நல்ல பழக்கம் தான் நினைக்கிறேன், தான் வீட்டை விட்டு வெளியே கிளம்புன்னு மனைவியை ஒரு குடத்தில் தண்ணியோட எதுக்க வர சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என் கூட ஒருத்தர் நண்பர் படித்தார். நான் அந்த காலத்தில் நாஸ்திகனாக தெரிஞ்ச காலம், அது +2 படிக்கிற காலம். அப்போ நான் நண்பர் வீட்டுக்கு போய் நண்பரை கூட்டிக்கிட்டு +2 எக்ஸாம் போனோம். அப்போ நண்பர் வீட்டில் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, பரீட்சைக்கு நேரம் எங்களுக்கு கிளம்ப விட மாட்டாங்க, இருங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க முதல்ல வெளியே போய் ஒரு குடம் தண்ணியை எடுத்துக்கிட்டு, அங்கே ஏற்கனவே குடம் தண்ணியெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க, தண்ணியை எடுத்துக்கிட்டு வருவாங்க. அவங்க எதுக்கு தான் நாங்கள் போனோம். அந்த பாவனை நல்லது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த நண்பர் அவர் கணக்கில் புலி. ஆனால் துரதிருஷ்டவசம் ரிசல்ட் வரும்போது கணக்கில் ரொம்ப குறைவான மார்க் வாங்கியிருந்தார். எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இயல்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுல இருந்து தான் நாம் அந்த மாதிரி சில ஒரு கணிப்புகள் வச்சுருக்கிறோம். இப்போ வீட்டில் காக்கா கரையுது, அப்போ சரி இன்னைக்கு வீட்டில் விருந்தாளிகள் வருவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் வச்சுருக்கிறோம். இதில் நீங்கள் சிச்சுவேஷனை உருவாக்கினா பிரயோஜனம் கிடையாது, இயல்பாக அது நடக்கணும். அப்போ நீங்கள் உருவாக்கி அந்த பலனெல்லாம் பார்த்தா சரி வராது. இப்படி பறவைகள் குறுக்க போகிறது, மிருகங்கள் குறுக்க போகிறது, நெடுக்க போகிறது, இதெல்லாம் இயல்பாக நடந்ததுன்னா அதுக்கு ஒரு விலை இருக்கலாம். அனுபவத்தில் சில விஷயங்களை பெரியவங்க அப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அது மாதிரி காலைல எழும்பின உடனே இந்தந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா நல்லது அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குது. பிரம்மச்சாரியாக இருக்கும்போது நானும் என்னுடைய சக பிரம்மச்சாரியும் எங்கேயோ வெளியே போயிட்டு மொட்டை அடிச்சுட்டுனோ வரோம். அப்போ எதுக்கு நம்ம ஆசிரமத்து சன்னியாசி ஒருத்தர் வரார், வந்துக்கிட்டு அடடா அப்படின்னு சொன்னார். முதல்ல சொல்லிக்கிட்டு பரவாயில்ல, ஒத்த பிராமணம் எதுக்க வந்தா தான் எதுப்பு சரியில்லை, நீங்கள் 2 பேர் வரீங்கல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அதாவது இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குங்கிறத அவர் ஜோவியலாக சொல்லிட்டு போனது. மற்றபடி நாங்கள் எதுக்க வந்ததுனால ஒரு கெட்டு போச்சுங்கிற அர்த்தத்துக்காக வேண்டியில்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது பூனை குறுக்க ஓடுறதுனால அந்த காரியம் கெட்டு போச்சு அப்படிங்கிறதுல, நமக்கு காரியம் கெடணும் அப்படின்னு இருக்கிறத பூனை குறுக்க போகிறது மூலமாக உணர்த்தப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஜோசிய விஷயத்திலையும் நான் அந்த மாதிரி இதுதான் போன வகுப்பில் சொன்னேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். குருஜி, சொல்லுங்க. கண்ணாடி முன்னால ஒரு சம்பிரதாயம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த கேரளா மாவட்டத்துல கண்ணாடியை பார்த்தா அதுல உடம்பல்ல, அதுல ஆத்மாதான் பார்க்கணும் அப்படின்னு. அந்த ஞானம் வர்றதுக்குவே ஒரு இந்த ஜென்மல எத்தனை ஜென்மம் எடுக்க வேண்டி இருக்குமோ அதுவும் தெரியாது.
இந்த ஜென்மத்திலேயே வரும்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்குள்ள நம்ம கண்ணாடியில போய் முன்னால நின்னா நமக்கு தெரியறது வந்து ஆத்மானா அந்த அந்த தேடலுக்காக தான் இது அத்தனையும் ஒரு சத் சங்கமோ உங்கள் இது டிஸ்கனெக்ட் ஆகிட்டது. யாமினி அம்மாவுடைய இது டிஸ்கனெக்ட் ஆகிட்டது. கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறத பற்றி சொன்னீங்கிறது புரியுது. பொதுவாக அவங்க கனெக்ஷனுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் பேசணும். உங்கள் மைக்கு மியூட் ஆகிருக்கு. ஒருவேளை இன்டர்நெட் எல்லாம் சரியாக இருந்ததுன்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு பேசணும். பெரியவங்க வந்து நிறைய கலாச்சாரங்களை, பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி வைக்கிறாங்க. அப்படி ஏற்படுத்தும் போது அவங்களுக்கு அந்த விஷன் இருக்குது. அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கடத்துறாங்க. நாம் பல தலைமுறைகள் தாண்டிட்டோம். கிருஷ்ணனே கீதையில் சொல்லுவார், இமம் விவஸ்வதே புரோக்தம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாக்கவே அப்ரவீத் ஏவம் பரம்பரா பிராக்தம் ச காலேனேக மகதா க்ஷீணோ நஷ்ட பரந்தப. நாம் காலப்போக்கில் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் க்ஷீணமாகும், பலகீனமாகும். அதனுடைய காரியத்தை நம்ம மறந்து போயிடுவோம். நோக்கங்கள் திரிக்கப்படலாம். இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் வரும். அதனால நமக்கு சாஸ்திரங்கள், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய விவஸ்திதம். அதனால சாஸ்திரங்கள் நமக்கு பிரமாணம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கிறோம். குரு பரம்பரையை நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதையெல்லாம் நம்ம சரியாக அப்பப்போ தொலைக்கி சரி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த தத்துவத்தை கோட்டை விட மாட்டோம். இப்படி கை வச்சிருக்குது, இது ஒரு தத்துவம் தான். கண்ணாடியை பார்க்குறது இது ஒரு தத்துவம் தான். இதை நம்ம உரியவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் எப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் அது நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாமினியமா இப்போ வந்து இன்டர்நெட் சரியாயிட்டுதுன்னா நீங்கள் இப்போ சொல்லலாம். குருஜி கேக்குறதா? இப்போ கேட்குது. கண்ணாடியை போய் பார்க்கும்போது நம்ம உடம்பு தான் ஞாபகம் வருதுன்னு சொன்னது வரைக்கும் கேட்டது. எத்தனை ஜென்மம் ஆகுமோ தத்துவத்தை புரியறதுக்கு அப்படின்னு. ஆமா, இந்த ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தேடல், இந்த சத் சங்கம், இந்த இதெல்லாம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஆன்மீகத்துல ஈடுபட்டு அதை கத்துக்கிறது எல்லாமே அந்த ஒரு முயற்சி தான். அது என்னுடைய ஒரு எண்ணம் தான், அது என்னுடைய தாட். அது அப்புறம் இன்னொன்னு, ஸோ அந்த அப்போ கண்ணாடி பார்த்து ஆத்மாவை தெரிஞ்சுக்கோன்னு சொல்றதுல ஐ திங்க் இட் இஸ் யூட்டைல் அப்படின்னு அது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க இந்த திதிக்ஷா அப்படின்றத பத்தி நீங்க சொன்னீங்க பாருங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் என்னுடைய ஃபேமிலியிலேயே சொல்றேன். நம்ம ஏதோ ஒரு பேஜ் வந்தது, நமக்கு கோவம் வந்தது, நம்ம மௌனமா இருந்து பேசவே இல்லைனாலும் நம்ம கோவம் வந்திருக்கு, அதனால பேச வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே விட்டா சமாதானம், அதுக்கப்புறம் பிறகு பேசிக்கலாம்னா கூட நான் கேட்டனே நீ பதில் சொல்லலையே, நான் கேட்டனே நீ வாய் முடின்னு இருக்கியே அப்படின்னு இப்படி ஒரு தூண்டுதல் வந்துட்டே இருக்கும். அப்போ ஒண்ணு நம்ம அந்த சிச்சுவேஷன் விட்டு எழுந்து அந்த இது சிச்சுவேஷன்ல இருந்து விலகி போகணும். அப்படி போயிட்டாலும் அது பெரியவங்க உட்கார்ந்துருந்த இடமா இருந்தா அவமரியாதை பண்ணிட்டு போயிட்டா பாரு, அவளுக்கு மரியாதையே தெரியலன்னு இப்படி ஒரு பட்டம். அப்படி இல்ல, வாய் மூடிட்டே இருந்தாலும் கல்லூரி மங்கியாட்டம் நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ உட்காந்துட்டே இருக்கே, உனக்கு பதில் சொல்ல தோணலையா அப்படின்ற இது ஒண்ணு. இந்த மாதிரி பொறுமையா இருந்தே ஒரு கட்டத்துல எப்படி வருதுன்னா சப்ரஷன் இஸ் டிப்ரெஷன் என்ற கணக்குல போயிடுது. உங்களுடைய விளக்கம்? இல்ல, நான் எனக்கு இதை சொல்லும் போது என் மனசுல இதெல்லாம் ஓடிட்டு இருந்தது. நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லல, அவ்வளவுதான். அப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்னு தெரியும். ஆனா அதனால தான் நான் ஒரு விஷயம் சொன்னேன். ஏற்கனவே குடும்ப உறுப்பினர்கிட்ட நம்ம பேசி வச்சுக்கணும்னு சொன்னேன். அந்த பாயிண்ட் சொல்லதுக்கு நோக்கம் என்னன்னா, அப்பதான் அது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இல்லைன்னா நான் பேச காது கேட்காத மாதிரி இருக்கிறான், திமிரு பிடிச்சிருக்கிறான், இப்படியெல்லாம் தான் வரும். அதனால தான் முதல்ல ஒரு விஷயம் அதில் சொன்னேன், குடும்ப உறுப்பினர்கிட்ட முன்கூட்டி சொல்லி வச்சுக்கணும். அந்த பாயிண்ட் சொன்னதுடைய நோக்கம் இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் வர்றதை இதுக்கு. ஆனாலும் கூட சில பேர் இருப்பாங்க,
5 வரலும் ஒன்று போல இல்லை. சில பேர் இருப்பாங்க, அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதோ அல்லது ஏற்றுக்கிறதுக்கோ அல்லது நம்ம சொல்லியே வச்சிருந்தா கூட அந்த சமயத்தில் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கோ ஒத்துழைக்காம கூட இருப்பாங்க. அப்புறம் நமக்கு இழிச்ச வாய்ப்பட்டெல்லாம் கூட இருக்கும். நம்மளை நிறைய பேர் ஏதாவது துன்பம் கொடுக்குறாங்க, நம்ம அதை தாங்கிக்கிறோம், சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போது நம்மளை இழிச்சவாய் நினைப்பாங்க. எனக்கு கூட ஒரு முஸ்லீம் நண்பர் படித்தார். அப்போது பொதுவாக நான் கொஞ்சம் காந்தியடிகள் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்த காலம் அது. சொல்லப்போனால் என்னுடைய வாழ்க்கை இப்படி வந்ததுக்கே அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் காரணம். என்னுடைய 6ஆம் வகுப்பில் இருந்து ஒரு காந்தியடிகள் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. இது என்னுடைய 11, 12ஆம் வகுப்பில் நடக்குது. எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர் ஒரு முஸ்லீம். நாங்கள் எப்போவும் ஒன்றா தான் சுற்றுவோம், சேர்ந்தே தான் இருப்போம். அப்போ அவர் என்ன அப்பப்போ அடிப்பார். நான் திருப்பி அடிக்க மாட்டேன். விளையாட்டுக்கு கூட அவர் விளையாட்டுக்கு அடித்தாலும் நான் விளையாட்டு திருப்பி அடிக்கிறது இல்லை, அவர் வேணும்னு அடித்தாலும் திருப்பி அடிக்கிறது இல்லை. அதனால என்ன ஆச்சுது அப்படின்னா, என்ன அடிக்கிறதே அவருக்கு ஜாலியாக போச்சு. இப்படி நமக்கு கூட ஆசாமிகள்லாம் இருப்பாங்க. நம்மளை புரிஞ்சுக்கிட்டும் கூட இப்படி ஒரு சேடிஸ்ட் மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஆசாமிகள் இருக்கக்கூடும். பிறகு நான் பார்த்தேன், ராமகிருஷ்ணர் கதை எனக்கு அப்போ தெரியாது. பிறகுதான் ராமகிருஷ்ணர் பாம்பு கதை படித்தேன். உங்களுக்கு கூட சொல்லியிருக்கிறேன், ஒன்று கடிக்காதேன்னு சொன்னேன், சீராதேன்னு சொல்லலை அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொன்னது மாதிரி ஒரு தடவை அது ஒரு நண்பர், முஸ்லீம் நண்பருக்கு திருப்பி பலார்னு ஒன்று கொடுத்தேன். அதுக்கு பிறகு விளையாட மாட்டேன், முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு தடவை இவன் திருப்பி அடித்தாலும் அடிப்பான் அப்படிங்கிறது ஒரு உணர்வை கொடுத்துட்டா அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை தீர்த்து போச்சுது. அதனால பொதுவாக சொல்லுவாங்க, தென்னைக்கும் பனைக்கும் ஒரே தாப்பு போடக்கூடாதுன்னு. அதாவது ஒரே விதமான அணுகுமுறை எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தாது. இப்போ நான் சொல்லக்கூடியது, நான் தான் பல விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு நபருக்கு இது அப்ளை ஆகும். ஒரே விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் அப்ளை பண்ண முடியாது. மற்றவங்களை புரிஞ்சிக்கிறவங்களுக்கு தான் ஒரு ஜென்யூன் அப்ரோச். இப்போ பயங்கரவாதிகளுக்கு நம்ம இந்திய கவர்மெண்ட்டுடைய அப்ரோச் எல்லாம் எடுபடாது. இது அறவேக்காட்டுத்தனம். இந்திய கவர்மெண்ட் திருந்த போகிறதில்ல, இந்தியாவும் உருப்பட போகிறதில்ல. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு விஷயம் இந்த கான்டெக்ஸ்டில் படித்தேன். அதாவது இந்திய கவர்மெண்ட் இப்படியே போனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே இறங்கும் போது வெடிகுண்டு வெடிக்குமான்னு பயந்துக்கிட்டு தான் இறங்கணும். வீட்டை உள்ளே வரும்போது கழுத்து இருக்குமா இல்லைன்னு யோசிச்சுட்டு தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். இந்த சூழ்நிலை மாறாது. யார் பிரச்சனையோ அவங்கள ஒழிச்சு கட்டாம, அவங்களுடைய அந்த மனப்பான்மையை ஒழிச்சு கட்டாம நீங்கள் நார்மல்சியை கொண்டு வர முடியாது. ஆனால் அரசாங்கம் அந்த கோணத்தில் எந்த முயற்சியுமே எடுக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. அதனால பயங்கரவாதிகள்கிட்ட அஹிம்சையோ அந்த மாதிரி அறவேக்காட்டுத்தனம் எதுவுமோ சட்டத்திட்டங்களோ, நாங்கள் ரூல்ஸ் படி போவோம், நாங்கள் கோர்ட்டில் போய் உங்களை விசாரித்து தான் சுட்டு கொள்வோம், இதெல்லாம் எடுபடவே விடாது. எப்போ உங்களுக்கு தெரியுதோ பயங்கரவாதின்னு சுட்டு தள்ளிக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். இந்த வெள்ளைக்காரன் ஊரை ஏமாத்துறதுக்கு வேண்டி நாங்கள் ஒரு நாயை கொன்றால் கூட விசாரித்து விட்டுத்தான் கொல்லுவோம்னு சொல்லுவான். இந்த மாதிரி ஊரை ஏமாத்துற வேற நமக்கு தேவையில்லை. நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம நாட்டில் தாராள மக்கள் தொகை இருக்குது, 140 கோடி இருக்குது. போட்டு எவ்வளவு போட்டு தள்ளினாலும் 100 கோடி கீழே வராது. அதனால் தைரியமாக போட்டு தள்ளலாம். இல்லை போட்டு தள்ளுறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி பார்ட்டு அறுத்து ஹார்ட் தேவையானதுக்கு ஹார்ட்டை கொடுங்க, கிட்னி தேவையானதுக்கு கிட்னியை கொடுங்க, 4 பேர் பிழைச்சிட்டாது போட்டோம். அரசாங்கம் ஹார்டு கோர் டெரரிஸ்ட் கிட்ட உலகம் முழுக்க இரத்த வெள்ளத்தில், விவேகானந்த சாமி சொன்ன வார்த்தை இது சிகாகோல, இந்த உலகை இரத்த வெள்ளத்தில் நனைத்து வரும் மதவெறி கூட்டங்களுக்கு அடிக்கப்பட்ட சாவுமணி ஆகட்டும் அப்படின்னாரு விவேகானந்த சாமி. 2000 வருஷம் உலக வரலாறு மனசில் வச்சுக்கிட்டு அன்னைக்கு பேசின பேச்சு அது. அவங்கள நம்ம டீல் பண்ண வேண்டிய விதமே வேற. அதுக்கு நம்ம ஊரில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கரட்டு கம்புக்கு மொரட்டு கோடாலி அப்படின்னு. அதனால யாரை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு ப்ராக்டிகாலிட்டி இருக்கணும். நமக்கு உயர்ந்த தத்துவ ஞானம் இருக்கலாம். அந்த தத்துவ ஞானத்தை
ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறதுங்கள நாம் கவனமாக இருக்கணும். நான் இது கூட ஒரு கதை கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அல்லது பிறகு சொல்லுவேன். அதாவது ஒருத்தர் குருகிட்ட போய் இப்போ கேட்டுக்கிட்டான், எல்லாம் கடவுள் தான் தெரிஞ்சுக்கிட்டான். காட்டுக்கு சமித்து சேகரிக்க போனான். ஒரு யானை மதம் பிடிச்சு வந்தது. அப்போது மற்ற சிஷ்யர்கள்லாம் யானை மதம் பிடிச்சி வருது, தப்பிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. யானை பாகன் பின்னாடியே கத்திக்கிட்டு ஓடி வரான், யானை மதம் பிடிச்சி வருது, ஓடி தப்பிச்சுங்க அப்படின்னு. இந்த பிரம்மச்சாரி குருவிட்ட பாடம் படிச்சிருக்கான், எல்லாம் பிரம்மம்னு. அதனால் பிரம்மத்தை கண்டு எதுக்கு பயப்படணும் அப்படின்ட்டு அவன் அசையவே இல்லை. யானை வந்தது, சுருட்டி வாரி வீசி எறிஞ்சது, பீஸாக பொறுக்கி எடுத்துக்கொண்டு குருவிட்ட கொடுத்தாங்க மற்ற சிஷ்யர்கள் எல்லாம். அப்போ குரு எல்லாம் ஸ்வீச்சை எல்லாம் பண்ணி தேர்த்திக்கிட்டு கேட்டார், ஏன்பா இப்படி யானை மதம் பிடிச்சி வருதுன்னு தெரிஞ்சதில்லை, ஒதுங்க வேண்டியதானே. அது யானையும் பிரம்மன் தானே அப்படின்னு அவன் சொன்னான். அது யானையும் கடவுள் தானே அப்படின்னு. உங்களுக்கு சில பேருக்கு பிரம்மங்கிற வார்த்தை பழக்கம் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு பழக்கமான வார்த்தையை சொல்ல மாற்றி சொன்னேன். அப்போ குரு கேட்டார், சரி யானை மதம் பிடிச்சி வருது ஓடுன்னு சொன்னால் அவன் வந்து உனக்கு கடவுள் இல்லையா அப்படின்னு கேட்டார். அதனால நம்முடைய இந்த ஞானத்தை நாம் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதுல கவனமாக தான் இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியான அணுகுமுறை சரி வராது. அந்தந்த ஆட்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அணுகுமுறையைத்தான் நம்ம கடைபிடிக்கணும். யாருக்கு எந்த பாஷையில் சொன்னால் புரியுமோ அவங்களுக்கு அந்த பாஷையில் தான் சொல்லணும். இந்த இது நம்மளை அறியாமல் நம்ம நல்லவங்க ஹர்ட் பண்ணிடாமல் இருப்போம். இந்த கவனத்தோடு நம்ம இருந்தோம்னா தகுதியானவங்களை, பெரியவங்களை நம்ம ஹர்ட் பண்ணாமல் இருப்போம். நம்மளால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அந்த அளவுக்கு இது பிரயோஜனப்படும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, தப்பாக ட்ரீட் பண்ணுவாங்க. நாம் என்ன சொல்கிறோம், ஆளை பார்த்து அந்த ஆட்களுக்கு ஏற்றது மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரேன். அதுதான் வேதாந்தம். நீங்களும் விஷயத்தை அப்படி தான் எடுத்துக்கணும். ಧನ್ಯವಾದ. ஹரியோம். ராமகிருஷ்ணர் சொல்லுவார், புலியும் நாராயணன் தான், பசுவும் நாராயணன் தான், புலி நாராயணன் கிட்ட 10 அடி தள்ளி நிற்கணும் அப்படிம்பாரு. அந்த ஒரு விழிப்புணர்வு வேணும். சில மனிதர்கள் வந்து பிறவியிலே அரக்கர்களாக இருப்பாங்க, சேடிஸ்டாக இருப்பாங்க, அப்புறம் பொய் சொல்கிறவங்களாகவே இருப்பாங்க, வஞ்சகர்களாகவே இருப்பாங்க. இதெல்லாம் சில பேருக்கு பிறவி குணம். இந்த பிறவி குணத்தை பேக்கி கொடுத்தாலும் நிற்காதும்பாங்க. நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் நம்மக்கிட்ட கடன் கேட்குறாரு, ஒரு தடவை கொடுத்தோம், திருப்பி தரல, மறுதடவை அவர் கேட்க வர்றாருன்னா நம்ம பொய் தான் சொல்கிறோம், என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறோம். ஏன்னா அவருக்கு வந்து வாங்கின கடனை திருப்பி கொடுக்குற பழக்கம் இல்லை. அப்படிப்பட்டவர் அப்படி தான் நம்ம டீல் பண்ண முடியும். அது மாதிரி வேற ஏதாவது கேள்விகள்? மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும். நம்ம பார்க்கும்போது பயங்கரவாதிகளும் அப்படி பார்க்கும்போது தெய்வாம்சம் தானே, அவங்கள கடவுள்னு நினைச்சு கும்பிட முடியாது இல்லையா? பயங்கரவாதிகள் தேவாம்சம் அப்படின்னா, அதாவது பயங்கரவாதிகள் பிரம்மமா அப்படின்னா பிரம்மன் தான். ஆனால் அந்த பிரம்மம் அதனுடைய வெளிப்பாடு வந்து ஒரு ரெயின்போ மாதிரி. ஒரு இடத்துல இப்போ கல் இந்த மாதிரி இடங்களில் சைதன்யம் வெளிப்படவே இல்லை. மரம் செடி கொடிகளில் குறைவாக வெளிப்படுது, மனிதனில் அதிகமாக வெளிப்படுது. இந்த உபாதி இந்த பிரம்மத்தினுடைய வெளிப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுது. அதுதான் வியாவகாரிக சத்தியம்னு ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். பாரமார்த்திக சத்தியத்தில் எல்லாம் பிரம்மன் தான். ஆனால் வியாவகாரியத்தில் அந்த பிரம்மம் எவ்வளவு வெளிப்படுது, எப்படி வெளிப்படுதுங்கிறதுல வேரியேஷன் இருக்கு. அந்த வேரியேஷனை மனசில் வச்சு தான் நம்ம டீல் பண்ணணும். ஆனால் அப்படி டீல் பண்ணும்போது ஒரு தாய் தன்னுடைய தப்பு செய்யக்கூடிய குழந்தைய கண்டிக்கும் போது தாய் அன்பு மாறாது. கண்டிப்பு இருந்தாலும் தாய் அன்பு மாறாது. அது மாதிரி நாம வெறுப்புனால டீல் பண்ண மாட்டோம். இந்த ஞானம்
நமக்கு இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது வெறுப்பை தராது, அவனை திருத்துற நோக்கம் இருக்கும். பொதுவாக தண்டனை அப்படிங்கிறதே பாரத பண்பாட்டில் இந்த ராமாயணத்தில் வாலிவதம் சமய கான்டெக்ட்ல ராமர் சொல்கிற ஸ்லோகங்கள் இருக்கு. தண்டனை அப்படிங்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட்னா, ஒரு தப்பு செய்கிறவனை திருத்துறதுக்கான ஒரு வழிமுறை ஒன்று. ரெண்டாவது, அவனால் நல்லவங்க பாதிக்கப்படாம காப்பாற்றுற வழிமுறை. ஒரு ராஜா அப்படி தண்டனை கொடுக்கலைன்னா அந்த ராஜா பாவி ஆகிறான். இந்த மாதிரியெல்லாம் சில கான்செப்ட் அந்த கான்டெக்ட்ல வால்மீகி எழுதுறாரு. அதனால தண்டனை அப்படிங்கிறத கண்ணோட்டம் நம்மகிட்ட வரும்போது ஒரு நீதிபதி தண்டனை வழங்குறாரு, அவருக்கு பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது, அந்த ஆளுடைய செயலை அனுசரித்து அவர் தீர்ப்பு சொல்கிறார், அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் நம்மகிட்ட வரும். அதாவது நம்ம ஆப்ஜெக்டிவாக, இங்கிலீஷில் அதுக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தை, ஆப்ஜெக்டிவாக நாம் விஷயங்களை அணுகுவோம். செய்கிறதெல்லாம் கரெக்டாக செய்வோம், ஆனால் அதில் ஒரு ஆப்ஜெக்டிவ்னஸ் இருக்கும். இதுக்கு தான் நான் அந்த நாடகத்தில் நடிக்கிற உதாரணம் சொன்னேன். மற்றவங்களை அழ வைக்கிறதுக்காக வேண்டி இவர் அழுவார், ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் அழமாட்டார். அது மாதிரி நம்ம ஒரு பயங்கரவாதியை டீல் பண்ணும்போது அவனுக்கு தண்டனை கொடுக்குறோம், அவனால் அப்பாவிகள் கொல்லப்படுறதை தடுக்கிறோம், அந்த ஒரு உயர்ந்த எண்ணம் தான் நம்மகிட்ட இருக்குமே தவிர இவன் முஸ்லீமு இவனை போட்டு தள்ளணும் அந்த ஒரு குறுகின எண்ணம் நம்மகிட்ட இருக்காது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு பற்றில்லாத பட்டும் படாத மனோபாவத்தோட நம்ம எல்லா விஷயங்களையும் டீல் பண்ணணும். அந்த ஸ்டேஜை பார்த்து நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் தங்கம் தான். சகுனம் அதை பத்தி பேசணும் இல்லையா? ஒரு நிமிஷம். எல்லாம் தங்கம் தான். காதுல எதை போடணும், கழுத்துல எதை போடணும், விரல்ல எதை போடணும், கையில எதை போடணும் வித்தியாசம் வச்சிருக்கோம் தானே. அது மாதிரி நீங்க உங்க கேள்வி சொல்லுங்க. சகுனத்தை பத்தி பேசணும் இல்லையா? சகுனம், ஆமா. அது நான் நிறைய வாட்டி இது ட்ரை பண்ணி பார்த்த மாதிரி நிறைய வாட்டி நான் போகும்போது பூனை குறுக்கே வந்திருக்குது. இப்போ என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் போயிருக்கிறேன். அசம்பாவிகமா எதுவும் நடக்கல. ஆனா இது நம்ம ஒரு அத மாதிரி இந்த சகுனம் நம்பிக்கையோட இருக்கிறவங்கள்ட்ட பேசும்போது நம்ம இந்த ஷாகா சந்திர நியாயம் மாதிரி கேட்டு 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 ஏதோ ஒரு இடத்துல அப்படி நடந்தது இல்லையா, இப்படி நடந்தது இல்லையான்னு அப்படின்னு கொண்டு வச்சிருவாங்க. நிறைய வாட்டி எப்படின்னா அது நம்ம பார்த்துட்டு போகும்போது அதுக்கப்புறமா அதை பத்தி மறந்துடும். இந்த மாதிரி பூனை குறுக்கே வந்ததுங்கிறதே மறந்துடும். அப்போ ஒரு இன்னொரு நாள் மாதிரி ஒரு நாள் தான் அமைஞ்சிருக்கு. பொதுவாக தனிப்பட்ட முறையில் நான் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப பின்னாடி போக மாட்டேன். நான் அது நம்பிக்கை இருக்கிறவங்களை கண்டனம் பண்ணுறது இல்லை, நான் அதை பெருசாக அலட்டிக்கிறது இல்லை. நான் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னு வச்சுங்களேன், இது ஒரு நடக்கக்கூடியாத ஒரு அறிகுறி தெரியுது, எதிர்மறையான அறிகுறி தெரியுதுன்னா நான் செய்கிற செயலில் என்னுடைய கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்துவேன், கவனத்தை கூட்டுவேன். அது எங்கேயும் சொதப்பாமல் இருக்குதுபடியே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கவனம் கொடுப்பேன். அந்த மாதிரி நான் என்னுடைய அணுகுமுறை எப்போவுமே, நான் ஜோசியம் பார்ப்பேன், ஜோசியத்தில் இப்படி நடக்குதுன்னு சொன்ன நமக்கு அசம்பாவிதம் நடக்குதுன்னு சொன்னால் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஆலோசிப்பேன். நான் அந்த மாதிரி அது